இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிப்போம். அன்பு குழந்தைகளே, நீங்கள் உங்களை இந்த நாளிலே கடவுளுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, குழந்தைகளை அன்பு செய்த அன்பு தெய்வமே, இதோ இந்த பிள்ளைகள் குழந்தைகளை மனதை உடைய பிள்ளைகள் குழந்தைகளோட மனநிலையோடு கள்ளக்கபடமற்ற உடைய பாதத்தில் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளுடைய இதயத்திலே உம்முடைய தூய ஆவியின் அருளை தாரும், உம்முடைய இறைவார்த்தையின் அபிஷேகத்தை தாரும். இந்த பிள்ளைகளுடைய இதயத்தின் ஆழத்திலே இந்த இறைவார்த்தை அமைந்து இவர்கள் செல்லுகின்ற வழியிலெல்லாம் உம்முடைய அருள்கரம் இவர்களை பாதுகாக்கட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமாகவும் இருந்து ஆசீர்வதியும். இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். தீமை எங்கிருந்து வருகிறது? ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வருகிறது. இறைவார்த்தை சொல்லுகின்றது, மனிதனுக்கு வெளியே இருந்து உள்ளே செல்பவை அவனை தீட்டுப்படுத்தாது, மாறாக அவனுக்கு உள்ளே இருந்து வெளிவருபவையே அவனை தீட்டுப்படுத்தும். ஆக தீமை பழிச்சொல் ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால் அது அவருடைய இதயத்திலிருந்து வெளிவருகின்றது, அவருக்குள்ளிருந்து வெளியே வருகின்றது. அதுதான் அது தீட்டுப்படுத்துகின்றது. அது பேச்சின் மூலமாக, செயல்களின் மூலமாக, அன்றாட விருப்பு விருப்பங்களின் மூலமாக, பழகின்ற பழக்கத்தின் மூலமாக அது வெளிப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் பிறரை ஆசி கூற முடியாது. தீமை பழிச்சொல் நிறைந்தவர்கள் பிறரை ஆசி கூற முடியாது. மாறாக ஆசி கூறுபவர்கள் யார்? இதயத்தில் தூய்மை உடையோர். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் மீண்டும் சொல்லுகின்றது, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஆக கடவுளை கண்டவர்களால் மட்டுமே பிறருக்கு ஆசி கூற முடியும். அவர்கள் ஆசியாக விளங்குவார்கள், மனிதர் முன் ஒளியாக திகழ்வார்கள், குன்றின் மேலிட்ட விளக்காக எரிவார்கள். அவர்களால் தீமை செய்ய முடியாது. காரணம், கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பிறருக்கு தீமை செய்ய மாட்டார்கள். கடவுளை கண்டவர்களால் தீமை செய்ய முடியாது. காரணம், கடவுள் அவர்களை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாக்கின்றார். அந்த தீமை அவர்களை அணுகுவது இல்லை. எனவே இன்றைய நாளிலே தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். யார் தீமைக்கு பதில் தீமை செய்கின்றார்கள்? முழுவதுமாக ஆண்டவருடைய அபிஷேகம் அருள் இல்லாதவர்கள், முற்றிலுமாக தூய ஆவியினுடைய வாழ்வில் பிரதிபலிக்காதவர்கள், தூய ஆவியில் புதுப்பிறப்பு அடையாதவர்களால் தான் தீமைக்கு பதில் தீமை செய்ய முடியும், பழிச்சொல்லுக்கு பதில் பழிச்சொல் சொல்ல முடியும், பிறரை பழித்துரைத்து இல்லாதது பொல்லாதது கூற முடியும். எனவே ஆண்டவருடைய ஆவியை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தீமைக்கு பதில் தீமை செய்ய மாட்டோம், பழிச்சொல்லுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், பழிச்சொல் கூறி பிறருடைய நற்பெயரை களங்கப்படுத்த மாட்டோம். எனவே மாறாக கடவுளுக்கு ஆசி கூறுவோம். இந்த இறைவார்த்தை உங்களோடு இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.